எப்பயும் போல தான் இன்னைக்கு தூங்கி எழுந்தி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பியாச்சு. அப்படியே நாங்கள் இன்னைக்கு ட்ரெயின் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளில வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இத்தனை வருஷமா இங்கே இருக்கோம், ஆனால் எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும்ன்றதே தெரியாது. ஏகப்பட்ட ட்ரெயின் போயிட்டே தான் இருக்கும், ஆனால் எத்தனை மணிக்கு போகுது, எப்போ வருது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை. அதனால வருதான்னு பார்க்கும், வந்தால் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்கன்னா லோகித் வந்து அங்கே பாருமா மயில் போகுது அப்படின்றா. என்னடா ரயில் போகுதுன்னு பார்க்க வந்தா நீ மயில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்டு பார்த்தா அங்கே மயிலும் இல்லை ஒன்றும் இல்லை, ஏமாத்திரியாடா அப்படின்னு கேட்டால் பார்த்தா மயில் தாங்க போயிட்டு இருந்துச்சு. அம்மா ஆண் மயில் போயிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னானா, இல்லை அது பெண் மயில், ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும், மயிலே ஆண் மயில் தான் அழகாக இருக்கும், பெண் மயிலுக்கு தோகை இருக்காது அப்படின்னு சொன்னதும் அப்படியே அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் என்னன்னு தெரியல, ஏதோ சாப்பிட்றதுக்கு வந்ததாட்டுக்கு எதுவும் கிடைக்கலாட்டுக்கு மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டே இருந்துச்சு. மயில் பார்க்க வந்தவங்களுக்கு மயில் தான் கண்ணில் மாட்டியிருக்கு. இவங்க வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாரி இருக்காது, ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் தான் முன்னாடியே கிளம்பியிருப்போம். இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பியாச்சு. சரி ட்ரெயின் வருதா பார்க்குன்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே வந்தோம். ட்ரெயின் சவுண்டு கேட்டு தான் வந்தோமா, அப்புறம் ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. கலர் கலராக வந்துச்சுங்க ட்ரெயின். பாதி ட்ரெயின் ஒரு கலர், அடுத்தது பாதி ட்ரெயின் ஒரு கலராக வந்தது. என்ன கலராக வருதுன்னு என்ன கேட்குறாங்க. நீங்கள் இன்னைக்கு ட்ரெயின் பார்க்க வந்திருக்கீங்களா, அதனால தான் கலராக விட்டுருக்காங்க, சீக்கிரம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. நான் இவளுக்கு காலையிலே நல்லா தலை சீவி பூ வச்சு இங்கே கிளப்பி விட்டுருக்கேன் ஸ்கூலுக்கு. ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பாருங்கள் எப்படி வரான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், ஏன்னா கோல்டாக இருக்கா, அதனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இல்லைனாலும் வாய்ஸ் கேவலமாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துங்க. இவளை வந்து இந்த கனகாமரம் பூ வச்சு தான் கண்டுபிடிச்சேன். எங்கடா போகிறான்னு. இவள் கிளாஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு, பார்த்தா பூவை தொங்க விட்டுட்டு வரா. நாங்கள் இவளுக்காக இங்கே திரும்பி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், எந்த சைடில் வருவான்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா நிறைய வழி இருந்துச்சு. இவன் இந்த சைடாக தான் வந்தா, இந்த இடம் வர வரைக்கும் அங்கே வேடிக்கை பார்த்துட்டே வரா. அப்புறம் லோகித்து கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த சைடு திரும்பி பார்த்துட்டு ஹாய் சொல்லுது. அந்த பூ எப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்க, எப்படி தான் வச்சு விட்டாலும் நிலா வந்து அதை ஒழுங்காகவே வச்சிருக்க மாட்டாங்க பாருங்க, அவளே ஏதோ தூக்கி சொறி விட்றா. இப்போ ஸ்கூல் விட்டுருவாங்க, மேலே போயிட்டு பேக் எடுத்துட்டு கீழே வர வேண்டியதான். வந்ததும் பாருங்க அவள் கோலத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க. பாருங்க அவளே ஒரு கிளிப் எடுத்து அந்த தொங்கின பூ சொறி வச்சிருக்காளாட்டுக்கு. முடியெல்லாம் எப்படி பிடிங்கிட்டு இருப்பாருங்க. காலையில் எவ்வளோ அழகாக தலை சீவி அனுப்பி விட்டா இப்போ எப்படி வந்திருக்கா பாருங்க.